நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்கில் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பாருங்கள், இங்கு எலியா தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் கேட்கிறார். இந்த அதிகாரத்தின் முந்தைய வசனங்களையும் முந்தின அதிகாரத்தின் வசனங்களையும் வாசித்து பாருங்கள். எலியாவின் விண்ணப்பத்தை கேட்டு அக்கினியினால் அவனுக்கு பதிலளித்தார். அப்படியானால் எலியாவின் கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்க்கிற தேவனாயிருக்கிறார். மட்டுமல்ல, 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கீசோன் ஆற்றண்டையிலே வெட்டி போட்ட பராக்கிரமசாலி. கற்பனை செய்து பாருங்கள், நம்மால் சில காய்கறிகளை சிரமமின்றி வெட்ட இயலுமோ? அப்படியே கூடுமானாலும் ஒரு சில காய்களை வெட்டி தீர்ப்பதற்குள் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் 450 மனிதர்களை வெட்டினார்கள் என்று அல்ல, வெட்டினான் என்று எழுதியிருக்கிறது. யோசித்து பாருங்கள், கர்த்தருடைய வல்லமை எலியாவினிடத்தில் எப்படி காணப்பட்டிருக்கும். மேலும் 1 ராஜாக்கள் 18:46 கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் என்று பார்க்கிறோம். ஆகாபின் ரதத்தில் பூட்டப்பட்டிருந்த குதிரைகள் எகிப்து தேசத்தின் விசேஷித்த குதிரைகள். அவைகள் தனக்கு முன்பதாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து பார்ப்பதில்லை. தன்னுடைய எஜமான் செலுத்துகிற இடங்களிலே அவை நேர்த்தியாக செல்லும். ஆனால் அந்த குதிரையின் வேகத்திற்கும் அதிகமாக ஓடினான் எலியா. அப்படியானால் யோசித்து பாருங்கள், அவனுடைய பலன் எப்படிப்பட்டதாய் இருந்திருக்கும் என்று. அக்கினியினால் தேவனிடத்தில் உத்தரவினை பெற்ற மனிதன், 450 பாகால் தீர்க்கதரிசிகளை தனிநபராக வெட்டி வீழ்த்தின மனிதன், குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்திற்கு முன்பாக ஓடின மனிதன், தன் மீது கர்த்தருடைய கரத்தை உணர்ந்தவன். யேசபேல் எலியாவின் பிராணனை எடுக்க கட்டளையிட்டதை கேட்டவுடன் தன் மீது கர்த்தருடைய கரம் இருப்பதையும் தன் மூலம் அவர் செயல்பட்ட விதத்தையும் மறந்தவனாய் தன் பிராணனை எடுக்கும்படியாய் தேவனிடத்தில் வேண்டுகிறான். மட்டுமல்ல, ஒரு கெபியில் போய் தங்கிவிடுகிறான். இன்று நாமும் கூட அநேக நேரங்களில் தேவனுடைய அற்புதங்களை நம்முடைய வாழ்விலே அநேக விதங்களிலே நாம் ருசித்தவர்களாய் இருந்தும், பல அற்புதங்களை நம் கண்ணார கண்டும், நமக்கு எதிராக வந்த பல சோதனைகளை அவருடைய பலத்தினால் மேற்கொண்டும், அவர் கரம் நம்மேல் இருப்பதை உணர்ந்தும், அற்பமான காரியங்களிலே ஆண்டவருடைய செயல்களை உணராதவர்களாய் நாம் எதற்காக அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை மறந்து எலியாவைப் போல கெபிக்குள்ளாக மறைந்து கொள்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் கேட்கிறார், மகனே, மகளே, இங்கு உனக்கு என்ன வேலை என்று சற்று யோசித்து பார்ப்போம். நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.